அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, உருளைக்கிழங்கை வச்சு சூப்பரான ஒரு மசாலா போண்டா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஈவினிங் டைமில் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது சூடான டீயோட இந்த போண்டாவை சர்வ் பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பேட்டரை ரெடி பண்ணி டேஸ்டியான ஸ்டஃபிங்கோட எப்படி இந்த போண்டா ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படி தான் சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் கிளாஸோ இல்லை ஏதாவது பவுல் வந்து அதன் மூலமாக நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேருங்க. அப்போ கொஞ்சம் போண்டா வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக கரெக்டாக வரும். இந்த குவான்டிட்டி உங்களுக்கு கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இந்த ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சோடா மாவு இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சமாக ஓமம் இந்த மாதிரி ஜஸ்ட்டு க்ரஷ் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் உருளைக்கிழங்கு போண்டா தானே செய்ய போகிறோம். நிறைய பேருக்கு வந்து உருளைக்கிழங்கு அந்தளவுக்கு ஆகாது, நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருக்கும், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி ஓமம் சேர்க்கும்போது அதனால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. இது ஆப்ஷனல் தான். இந்த ஸ்மெல் பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி மொத்தமாக போட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த பேட்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓவர் திக்காகவும் ஆகிடக்கூடாது, சேம் டைம் ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது. இதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி சொல்ல போனால் நம்ம தோசைலாம் ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த பேட்டரி எப்படி இருக்கும், ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும்ல, அது இந்த மாதிரி இருக்கணும் இதோட கன்சிஸ்டன்சி. இப்படி போட்டால் நல்லா ஃப்ளோ ஆகணும், அந்த மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது அப்படியே கொஞ்சம் இருக்கட்டும், நம்ம அது வரைக்கும் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங்காக நான் ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் ஓவராக போட தேவையில்லை, நம்ம ஆயிலில் தானே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ கம்மியாக போட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போடுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா, அது இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் வாயில் கடிப்படாமல். வெங்காயம் பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கிக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வதங்கின உடனே இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 3 உருளைக்கிழங்க நல்லா பாயில் பண்ணி அந்த தோல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே இந்த உருளைக்கிழங்கு கூட நல்லா கூட்டணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நீங்கள் இதில் தாளிக்கும் போது நம்ம வெங்காயம் போடுறோம் பார்த்தீங்களா, அது கூடவே நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். பட் நான் பசங்க சாப்பிட்டவங்க வாயில் கடிப்படும் சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். நம்ம போட்ட இந்த உருளைக்கிழங்குல கொஞ்சம் சின்ன சின்ன கட்டி மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ உங்களுக்கு போண்டா சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக நல்லா வரும் உங்களுக்கு. நான் போட்ட இந்த இதில் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஓவர்லாம் இருக்காது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பைஸியாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் கூட தண்ணி அதில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருந்தால் உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ட்ரையாக இருந்தால் தான் உங்களுக்கு போண்டா வந்து ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ரொம்ப எண்ணெய் குடிக்காது, கரெக்டாக நல்லா வரும் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டஃபிங் வந்து நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறிட்ட பிறகு உங்களுக்கு போண்டா வந்து எந்த சைஸ்க்கு தேவையோ, பெரிய சைஸ்னால் நீங்கள் பெரிய உருண்டையாக நீங்கள் பிடிச்சு எடுத்துக்கலாம். சின்னதாக வேணும்னா சின்னதாக எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பால் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுருங்க எல்லாத்தையும்.
பேட்டரும் ரெடி பண்ணியாச்சு, ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம சூடான எண்ணெயில போண்டாவ ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். ரெடி பண்ணி வச்சிருந்த பால நான் 1 எடுத்து இந்த பேட்டர்ல போடுறேன். அது ஃபுல்லா எல்லா சைடும் கோட் ஆற மாரி இந்த மாவு வந்து நல்லா இந்த மாரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. கையால கூட நீங்க டிப் பண்ணி எடுக்கலாம். பட் இந்த மாரி ஸ்பூன்ல நீங்க எடுக்கும்போது இன்னும் நல்லா ஈஸியா நல்லா வரும் உங்களுக்கு. இத எடுத்து அப்படியே நம்ம எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடா இருக்கு. நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது, எண்ணெய் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஓவர் ஹீட்டா இருக்கக்கூடாது. சேம் டைம் ரொம்ப லோவாவும் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. அப்பதான் கரெக்ட்டா உங்களுக்கு வரும். ஒன்னொன்னா போட்டு எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மாரி திருப்பி போட்டு 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்ப நம்மளுக்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயிலேருந்து வெளிய எடுத்து ஒரு எண்ணெய் வடியிற பாத்திரத்தில போட்டு வச்சுருங்க. இந்த உருளைக்கிழங்கு போண்டாவ பொறுத்தவரைக்கும், அந்த மாவோட அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்ட்டா இருந்தா, ரொம்ப சூப்பரா நல்லா வரும். நம்ம ரொம்ப தண்ணியா அந்த மாவு நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா, அந்த ஸ்டஃபிங் உங்களுக்கு போடும்போது ஒழுங்கா கோட் ஆகாம, அந்த அளவுக்கு நல்லா சரியா வராது. சேம் டைம் ரொம்ப திக்கா ரெடி பண்ணிட்டோம்னா, ரொம்ப ஹார்ட் ஆயிடும். 2த்துக்கும் நடுவுல இருக்க மாரி கரெக்ட்டான இந்த கன்சிஸ்டன்சில நீங்க ரெடி பண்ணிட்டா, சூப்பரா நல்லா வரும். நம்ம இதில அரிசி மாவு சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதனால வெளிய நல்லா கொஞ்சம் கிரிஸ்பியோட, நல்லா உள்ள நல்லா சாஃப்ட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மசாலா போண்டா. வெளிய நல்ல மழை பெஞ்சுட்டுருக்கு. நல்ல சூடான டீயோட சூப்பரா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு சேஞ்சுக்கு இந்த மாரி மசாலா போண்டா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா நல்லாயிருக்கும். குயிக்காவும் வேலை முடிஞ்சிரும். நம்ம உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுட்டா, சீக்கிரமா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ப்ளீஸ் ஒரு லைக் குடுங்க. எது பிடிச்சிருக்கோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல கரெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ரெசிபீஸ் தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவ அப்லோட் பண்றேன்.